இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்துட்டு நாட்டுக்கோழி வந்துட்டு எப்படி வளர்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்துட்டு நாட்டுக்கோழி வந்துட்டு இப்போ வளர்க்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கூண்டு வந்துட்டு தேவை. அதுக்கு வந்து இப்போ எங்ககிட்ட வந்து கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால நாங்கள் கூண்டு வந்துட்டு ஆலோ பிளாக் கல்லை வச்சு நாங்கள் கட்டியிருக்கோம். சப்போஸ் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முட்டைக்காக மட்டும் டெய்லி ஒரு 2லேருந்து ஒரு 3 முட்டைக்காக மட்டும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு இந்த பழைய கடை இருக்குல்ல, இந்த கைலாங்கடைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த பழைய அந்த கடையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுலாம் வந்துட்டு அதாவது வேஸ்ட்டு கூண்டுலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து அது ஃபுல்லாலாம் டேமேஜ் ஆகிருக்காது, அங்கங்கே கொஞ்சம் தான் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு டேமேஜ் ஆன இடத்த மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வாட்டி பெயிண்ட் மட்டும் அடிச்சிட்டிங்கன்னா போதும். அந்த கூண்டையே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைலாங்கட்டில் பழைய பொருள்னால அது வந்து கொஞ்சம் காசும் வந்து கம்மியாக தான் வந்து கிடைக்கும். நீங்கள் முதல்ல கூண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக கூண்டு வந்துட்டு ஓட்டை வந்துட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் பார்த்திங்கன்னா, கீரி வந்துட்டு வைக்காது, கோழியை வந்து கடிச்சு போட்டுரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, சப்போஸ் கீரி எதுனா வர மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நம்மளுக்கு கோழி வந்து நம்ம வெளியே திறந்து விட்டால் கூட கடிச்சிட்டு போயிடும். அதுக்கு வந்து நீங்கள் பட்டாசு வந்து வெடிங்க. பட்டாசு வெடிச்சிங்கன்னா வந்துட்டு தொடர்ந்து கீரி வந்துட்டு வராது, போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கூண்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு நம்ம கோழி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் இந்த கோழி குஞ்சுலாம் விற்பாங்களா, அதெல்லாம் வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் கமர்ஷியலாக வந்துட்டு இப்போ ஒரு 50 கோழி 20 கோழி நான் கோழி பண்ண மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து கோழி குஞ்சு எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எடுத்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி முட்டை போடுற கோழியாக வந்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போ வீட்டுக்குன்னா வந்துட்டு ஒரு 3 இல்லை 4 இது பொம்பளை கோழி வாங்கிக்கோங்க. ஒரு வந்துட்டு சேவல் வந்துட்டு வாங்கிக்கோங்க. வாங்கினீங்களாவே உங்களுக்கு ரெகுலராக முட்டை வரும். ஸோ அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் கோழி, இல்லைனா 5 மாதம் கோழி, அந்த வெடை கோழின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கோழி எடுத்து நீங்கள் வளர்க்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு நல்லா எப்படி வளர்க்குறதுன்னு தெரிய வந்துடும். ஏன்னா உங்களுக்கு பழக வந்துடும் தானாகவே. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம எதுவும் மெடிசன் எல்லாம் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம். இப்போ நாங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, தண்ணியில் வந்துட்டு நிலவேம்பு கஷாயம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொதிக்க வச்சு வந்துட்டு ஊற்றுவோம். அதுக்கடுத்தது இப்போ வெயில் காலம் வந்துடுச்சுன்னா அந்த சோத்து கத்தாழை இருக்குல்ல, அந்த ஜெல்லு அதை வந்துட்டு அப்படியே அரைச்சி சாப்பாட்டோட பிசைஞ்சு போடுவோம். மஞ்சள்